கத்திரிக்காய் இருந்தது அப்படின்னா இது வந்து செஞ்சு பாருங்கள். இட்லி தோசைக்கெல்லாம் செம சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு 1 எடுத்திருக்கேன். தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். சிவப்பு பூசணிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசாணிக்காய் அதே மாதிரி நல்லா கழுவிட்டு பெரிய துண்டுகளாக கட் பண்ணி அந்த பாத்திரத்தில் போட்டுக்கிட்டு அது கூடவே கத்திரிக்காய் 4 துண்டாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. இதில் வந்து பெரிய வெங்காயம் 1 நான் சேர்த்திருக்கேங்க. 2 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2, 3 பச்சை மிளகாய், பெரிய மிளகாயாக இருந்தால் 3 பச்சை மிளகாய் போட்டால் போதும். கொஞ்சம் சீரகம், கல்லுப்பு கொஞ்சம் போட்டு குக்கரில் வந்து இந்த பாத்திரத்தில் வச்சு அப்படியே ஒரு 3 விசில் விட்டு எடுத்துடலாங்க. விசிலெல்லாம் அடங்கினதுக்கப்புறமாக இதை எடுத்து பார்த்தா நல்லா வெந்திருக்கும். ஒரு மத்து அல்லது ஒரு விஸ்க் இருந்தால் போதுங்க. இது வந்து நல்லா அப்படியே கடைஞ்சி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை அதெல்லாம் தாளித்து கொட்டி கொத்தமல்லி தழை பொடியாக கட் பண்ணி போட்டாச்சு அப்படின்னா கத்திரிக்காய் கடையில் நம்மளுக்கு ரெடிங்க. கார சாரமாக இட்லி தோசை கூட தொட்டு சாப்பிட செம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை